ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நாவாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான வெயிலுக்கு குளுன்னு நுங்கு பாயாசம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த இன்க்ரீடியண்ட்லாம் இருந்தால் மட்டும் போதும், 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து சியா சீட் இல்லை சப்ஜா சீட் எது வேணாலும் தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போட்டோம்னா நல்லா ஊறிடும். இப்போ நுங்கை வந்து நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எதையும் அரைக்க எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு இதை மட்டும் சாப் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நுங்கை நல்லா சாப் பண்ணிவிட்டு இப்போது வந்து நான் வந்து இது 2 பேர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 நுங்கு, உங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி 3 நுங்கு. இதுக்கு 1 கப் அளவுக்கு இந்த கப் அளவு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1 கப் அளவுக்கு மில்க்கு, அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து ஹோம்மேடாக பண்ண கண்டன்ஸ் மில்க்கு. அது நான் இன்னொரு நாள் எப்படி பண்ணுறேன்னு ரெசிபி போடுறேன். கண்டன்ஸ் மில்க்கு நீங்கள் மில்க் இல்லைனா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பால் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நுங்கு சப்ஜா சீட் போட்டு மிக்ஸ் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். வெயிலுக்கு பயங்கரமான ஒரு பாயசம், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீல நட்ஸு கூட ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு காடமம் ஃப்ளேவர் பிடிக்கும்னாலும் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் நுங்கு ஃப்ளேவரோடு.